அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் 11th கிளாஸ் மேக்ஸில் எடுத்துக்காட்டு 3.1 நிறுவுக tan θ + sec θ - 1 divided by tan θ - sec θ + 1 equal to 1 + sin θ divided by cos θ. இதுக்கு ஃபார்முலா எழுதுமா? secant square θ minus tan square θ equal to 1. இது ஃபோர்த் ஃபார்முலா. இது நம்ம ஃபார்முலா நம்ம எல்லா ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலாவும் நம்ம படிச்சிருக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படுது. secant square θ minus tan square θ equal to 1. இது எப்படிமா a² minus b² அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. a + b a minus b, அதாவது இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இதை நம்ம இந்த ஃபார்முலாவை இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். பாருங்கம்மா, tan θ + secant θ - 1 divided by tan θ minus secant θ + 1. இதில் இந்த -1 இருக்குல்ல, இந்த 1ல் எதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? secant square θ minus tan square θ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு பிறகு இது a² minus b² ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a + b a minus b. அப்புறம் என்ன சொன்னால் tan θ secant θ வெளியே எடுத்துரும். வெளியே எடுத்தப்போ இந்த ஃபார்மெட்டில் பாருங்கள், நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ரெண்டையும் கட் பண்ணினா tan θ + secant θ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு sin θ by cos θ plus 1 by cos θ equal to, ஸோ cos θ equal to 1 plus sin θ. இது இந்த ஃபார்முலா, இந்த 1 plus sin θ by cos θ இது ப்ரூவ்டு. ஓகேவா? நம்ம நிரூபிச்சிருக்கோம். இதை பற்றின ப்ரீஃபான வீடியோ என்னோடய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் போட்டிருக்கோமா, அங்கே போய் ஸ்டடி பண்ணி படிச்சுக்கோங்கம்மா. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.